இருள் சூழ்ந்த பனி படர்ந்த ஒரு அடர்ந்த காடு. அந்த மரண அமைதியை கிழிச்சு கொண்டு வரும் ஒரு கொடூரமான ரகசியம் 100 வருஷங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் உலகின் தலை சிறந்த புலனாய்வாளர்களை கூட உறைய வைக்கிற ஒரு தீர்க்கப்படாத கொலை வழக்கு தான் தி ஹிண்டர்காய்ஃபேக் படுகொலை. ஒரு நூற்றாண்டு காலமா யாருக்கும் தெரியாம மௌனமா புதைஞ்சிருக்கிற அந்த இருண்ட மர்மத்துக்குள்ள இப்ப நாம நுழைய போறோம். ஒரு வீட்டை நோக்கி பனியில காலடி தடங்கள் போகுது. ஆனா அது திரும்பி வந்ததற்கான எந்த தடையும் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசை உறுத்தும் இல்லையா? இந்த படுகொலை நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோட தலைவரான ஆண்ட்ரியாஸ் க்ரூபர் பனியில பதிஞ்சிருந்த சில புதிய காலடி தடங்களை பாக்குறாரு. அது அந்த இருட்டு காட்டுல இருந்து அவங்களோட பண்ணை வீட்டை நோக்கி வந்திருக்கு. ஆனா அங்க இருந்து ஒருத்தர் கூட திரும்பி போனதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு திகழான விஷயம் இது. இந்த இருண்ட பவேரியன் பண்ணை நிஜமாவே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நரகம்னு தான் சொல்லணும். வருஷம் 1886 இந்த ஹிண்டர்கைஃபெக் பண்ணை ரொம்பவும் தொலைதூரத்துல இரக்கமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில அமைஞ்சிருந்தது. ஜெர்மனியோட பவேரியா மாகாணத்துல இருக்கிற குரோபர்ன் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல வாழ்ந்து வந்த இந்த குரூபர் குடும்பம் ரொம்பவே விசித்திரமானவங்க. தந்தை ஆண்ட்ரியாஸ், மனைவி சிசிலியா, அவங்களோட விதவையான மகள் விக்டோரியா, அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. இவங்க யாருமே வெளியுலகத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்கல. தங்களுக்குள்ளே ரொம்ப சுருங்கி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த இந்த இறுக்கமான தனிமை தான் பின்னாடி நடக்க போற அந்த மூச்சு முற்ற திகிலுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. அந்த படுகொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பண்ணையில நிறைய விசித்திரமான அபசகுணங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். அந்த பேரழிவோட ஆரம்பமே ஒரு ஹாலிவுட் திகில் படம் மாதிரி தான் இருந்துச்சு. சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்த முதல் வேலைக்காரி தான் உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டா. அப்புறம் மார்ச் மாசத்துல யாருமே வாங்காத மூனிச் நகரத்தோட ஒரு நியூஸ் பேப்பர் அந்த பண்ணையில ரொம்ப மர்மமான முறையில கிடைக்குது. மார்ச் 30ஆம் தேதி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பனியில அந்த விசித்திரமான காலடி தடங்கள் தெரியுது. இதுக்கெல்லாம் மேல உச்சகட்டமா மார்ச் 31ஆம் தேதி மரியா பாம்கார்ட்னர் அப்படிங்கிற ஒரு புது வேலைக்காரி விலக்கு சேர்றா. சரியா அவள் கொடூரமா கொல்லப்பட போற அதே நாள்ல அவங்க வந்திருக்கா. இது வெறும் தற்செயலா நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பயந்து போய் ஓடின அந்த முந்தைய வேலைக்காரி கிறிஸ்டின் ஸ்ரீகர் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அடிக்கடி ராத்திரி சரியா 12 மணிக்கு என் அறையோட கதவு தானாவே திறக்கும், ஆனா அங்க நான் யாரையுமே பார்த்ததில்லை. இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு நடுக்கம் வருது இல்ல? அந்த வீட்டின் பரண்டுல இருந்து யாரோ நடக்கிற சத்தம் தொடர்ந்து கேட்டிருக்கு. அந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ பேய் இருக்குன்னு முழுசா நம்பி கொலை நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அவ வேலையை விட்டு ஓடிட்டா. ஆனா உண்மை பேய்களை விட ரொம்பவே பயங்கரமானதுங்க. ஒரு கட்டத்துல அந்த காலடி சத்தங்கள் நின்னுருச்சு. ஏன்னா அந்த உருவம் ஏற்கனவே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆம், கொலையாளி பல நாளா அந்த வீட்டோட பரன்லயே ஒளிஞ்சிருந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மேலிருந்து ரொம்ப ரகசியமா கவனிச்சிட்டு இருந்திருக்கான். நினைச்சு பாருங்க, நீங்க தூங்கும் போதோ சாப்பிடும் போதோ உங்களுக்கு மேல இருட்டுல ஒரு கொலையாளி உங்களையே பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு கொடூரமான நிஜம் இது. அப்புறம் அந்த நாள் வந்துச்சு, ரத்த களரியான அந்த இரண்ட இரவு, மார்ச் 31, 1922. இந்த கொடூரமான ராத்திரியில கொலையாளி ரொம்ப துல்லியமா திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கான். அவங்களோட மாட்டு கொட்டகையோட கதவு ரொம்பவும் குறுகலானது. ஒரே நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் உள்ள போக முடியும். இதை அந்த கொலையாளி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். தந்தை, தாய், மகள் விக்டோரியா, அப்புறம் 7 வயசு சிறுமி சிசிலியா, இந்த 4 பேரையும் எப்படி ஏமாற்றி இருட்டுக்குள்ள அடுத்தடுத்து கொட்டகைக்குள்ள வரவழைச்சு ஒருத்தனன் பின் ஒருத்தரா கொடூரமா கொன்றான் அப்படிங்கறத நினைச்சாலே இப்ப கூட கொலை நடுங்குது. இந்த கொலைகளுக்கு அந்த கொலையாளி பயன்படுத்திய ஆயுதம் என்னன்னு தெரியுமா? மேட்டாக் அப்படிங்கிற ஒரு பொருள். இது பார்க்கறதுக்கு பிக்காக்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கனமான விவசாய கருவி. இதை பயன்படுத்தி தான் அவங்களோட மண்டை ஓடுகளை சுக்குநூறா உடைச்சிருக்கான். இதுல ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ரத்தம் படைஞ்ச அந்த கொலை ஆயுதம் சரியா 1 வருஷம் கழிச்சு அதே வீட்டோட பரன்ல மறைச்சு வைக்கப்பட்ட நிலையில தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல ரொம்பவும் மனசை பிசையற விஷயம் என்னன்னா, அந்த 7 வயசு சிறுமி சிசிலியா உடனடியா இறக்கல. கொலையாளி அவளை தாக்குனதுக்கு அப்புறம் மணிக்கணக்கா அவ உயிருக்காக போராடி இருக்கா. அந்த கும்முருட்டுல வலிய பொறுக்க முடியாம அவ தான் சொந்த முடிகளையே கொத்து கொத்தா பீத்திக்கிட்டா. தன்னோட மொத்த குடும்பமே கண்முன்னாடியே பிணமா கிடக்கிற அந்த கொட்டகையில வலிலையும் மரண பயத்திலையும் அந்த சின்ன குழந்தை எப்படி துடிதுடிச்சு இறந்திருப்பான்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் விட ஒரு உச்சகட்டமான மனப்பிறழ்வு அந்த கொலையாளிக்கு இருந்துச்சு. அதுதான் பிணங்களுக்கு நடுவே அவன் வாழ்ந்த வாழ்க்கை. கொலை நடந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் மனித மனத்தோட இருண்ட வக்கரத்தை நமக்கு காட்டுது. கொலை நடந்து முடிஞ்சோம் அந்த வீட்டோட புகைப்போக்கில் இருந்து பல நாட்களா புகை வந்துகிட்டே இருந்திருக்கு. பண்ணையில இருந்த மாடுகளுக்கு தீவனம் வைக்கப்பட்டிருக்கு, பாலும் கறக்கப்பட்டிருக்கு. சமையல் அறையில அந்த கொலையாளி தனக்கான சாப்பாட்டை சமைச்சு சாப்பிட்டிருக்கான். கொஞ்ச தூரத்திலேயே 6 பிணங்கள் ரத்த வெள்ளத்துல கிடக்க அந்த கொலையாளி எந்த பயமும் இல்லாம அங்கேயே தூங்கி சாப்பிட்டு ரொம்ப சாதாரணமா பல நாட்கள் அங்கேயே வாழ்ந்திருக்கான். எப்படி ஒரு சைக்கோத்தனமா இருக்குல்ல?
அந்த பண்ணைய சூழ்ந்து இருந்த அந்த மயான அமைதிய முதல்ல உடைச்சது அங்க வந்த ஒரு என்ஜின் பழுது பார்க்கிறவர் தான். ஆல்பர்ட் ஹாஃப்னர் அப்படிங்கிற அந்த நபர் அதிர்ச்சியோட சொன்ன ஒரு விஷயம், மாடுகள் தொடர்ந்து அலறிட்டே இருக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதனால நான் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போனேன் அப்படிங்கிறது தான். ஏப்ரல் 4ஆம் தேதி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அந்த ரத்த களரியான காட்சியை பாக்குறதுக்கு இதுதான் ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. அந்த உடல்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ வீட்டுல அடுப்பு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கொலையாளி அந்த வீட்டுல எவ்வளவு சௌகரியமா அவனோட சொந்த வீடு மாதிரி இருந்திருக்கான் பாருங்க. எந்த ஒரு அவசரமோ பதற்றமும் இல்லாம பிணங்களுக்கு நடுவே தனக்கு குளிர்காய நெருப்ப மூட்டிட்டு ரொம்ப நிதானமா அங்க இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். இப்போ நாம சந்தேக நபர்களை பத்தியும் அந்த இடத்துல எப்படி தடயங்கள் அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். இந்த வழக்குல போலீஸோட பிரதான சந்தேக நபரா இருந்தது லோரன்ஸ் ஷ்லிட்டன்பவுர் அப்படிங்கிறவர் தான். அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு. கொலை நடந்த இடத்துல அவர் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டார். அவர்கிட்ட அந்த வீட்டோட சாவி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க கிடந்த உடல்களை அவரே நகர்த்தினார்னு அவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனா அதே சமயம் அங்கிருந்த தன் மகன் ஜோசப் உயிருடன் இருக்கிறானான்னு தேடி பார்க்க தான் அவர் அப்படி செஞ்சார்னோ, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிங்கறதால அந்த வீட்டை பத்தி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருப்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானேன்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த இருந்த வழக்குல வதந்திகளுக்கோ இல்லாத கதைகளுக்கோ எந்த பஞ்சமுமே இல்ல. குறிப்பா தந்தை ஆண்ட்ரியாஸுக்கும் அவரோட மகள் விக்டோரியாவுக்கும் நடுவுல ஏதோ தவறான உறவு இருந்ததா ஊருக்குள்ள வதந்திகள் பரவுச்சு. அண்டன் பிக்லர் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க எல்லாரையும் நாம கொல்லணும் அப்படின்னு முணுமுணுத்ததாக கூட புகார்கள் எழுந்தது. ஆனா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் வெறும் வதந்திகள் தானே தவிர இதுல எந்த ஆதாரமும் இல்ல. வீட்டுல பெருமளவு பணம் அப்படியே இருந்ததால இது பணத்துக்காக நடந்த ஒரு சாதாரண கொலை இல்ல அப்படிங்கறது மட்டும் போலீஸுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அதற்கடுத்து வரப்போறது ஒரு நூற்றாண்டு கால மௌனம், ஒரு முடிவில்லாத தீர்க்கப்படாத மர்மம். 1922ல நடந்த இந்த வழக்குக்காக 2007ல ஒரு நவீன போலீஸ் அகாடமி விசாரணை நடத்தி பார்த்தாங்க. ஆனா அது கூட ஏன் தோல்வி அடைஞ்சது தெரியுமா? அதுக்கான காரணங்கள் ரொம்ப சிம்பிள். குற்றவாளியை கண்டுபிடிக்க எந்த ஒரு டிஎன்ஏ தடயங்களும் அங்க இல்ல. பணியில இருந்த அந்த காலடி தடங்கள் எல்லாம் பணியோட பணியா அழிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல 1922ல சம்பவம் நடந்தப்போ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தங்களோட ஆர்வ கோளாறால அந்த கொலைக்களம் முழுவதுமா நடந்து அத்தனை தடயங்களையும் மிதிச்சு முழுமையா அழிச்சிட்டாங்க. இதுதான் போலீஸ்க்கும் நவீன தடயங்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய சறுக்கல். 1923ல, அதாவது கொலை நடந்த அடுத்த வருஷமே அந்த பண்ணை வீடு முழுவதுமா இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. அந்த படுகொலையோட சுவடுகள் எல்லாமே மண்ணோடு மண்ணா அழிக்கப்பட்டுடுச்சு. ஆனா இதுவரைக்கும் தீர்க்கப்படவே முடியாத இந்த கொடூரமான வழக்கின் ரத்தக்கரை மட்டும் இன்னைக்கும் வரலாற்றுல ஒரு அழியாத கரும்புள்ளியா அப்படியே நிலைச்சு நிக்குது. அந்த கொலையாளி பணியில எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாம முற்றிலும் மாயமா மறைஞ்சு போயிட்டானா? அவன் எங்கதான் போயிருப்பான்? உங்களுக்கு பக்கத்துல சாதாரணமா நடமாடிட்டு இருந்த யாரோ ஒருத்தன் அந்த இருண்ட ரகசியத்தை தனக்குள்ளேயே புதைச்சு வச்சுட்டு உங்களோடவே வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? அது யார் வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இருட்டுக்குள்ள உங்களை யார் கவனிச்சிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹரிவியன் டேல்ஸுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.